தேர்தலுக்கு முன்பு ஒரு கட்சி கூட சேரவில்லை. ஒரே மாசத்தில் விஜய்க்கு எத்தனை கட்சி ஆதரவு பாருங்க. தமிழக அரசியலில் தேர்தலுக்கு முன் மற்றும் தேர்தலுக்கு பின் என 2 அத்தியாயங்களை மிக குறுகிய காலத்தில் எழுதி முடித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தற்போதைய தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய். தேர்தல் களத்தில் ஆட்சியில் பங்கு என்று விஜய் விடுத்த வெளிப்படையான அழைப்பை ஒரு கட்சி கூட கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ஆட்சி அமைந்ததுமே பல கட்சிகள் தாவேக்காவுக்கு ஆதரவளித்துள்ளன. விஜயால் அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய பிளவே ஏற்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பிறகு நிலைமை அப்படியே தலைகீழாக மாறி இருப்பதுதான் தற்போதைய ஹாட் டாபிக். தாவேக்கா கட்சியை தொடங்கிய 2.5 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்திருக்கிறார் விஜய். கட்சி தொடங்கி முதல் மாநாட்டிலேயே ஆட்சியில் பங்கு தருவோம் என்ற குரலை வெளிப்படுத்தினார் விஜய். ஆரம்பத்தில் விஜயின் அழைப்பை தவிர்த்த கட்சிகள் இப்போது அவர் பக்கம் அடுத்தடுத்து சாயத் தொடங்கியுள்ளன. தாவேக்கா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்ததுமே முதல் கட்சியாக காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தது. 5 எம்எல்ஏக்களோடு திமுக கூட்டணியில் இருந்து விலகி தாவேக்கா ஆட்சியில் இணைவதாக அறிவித்தது காங்கிரஸ் கட்சி. அமமுகவின் ஒரே ஒரு எம்எல்ஏவான காமராஜ் கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எதிர்ப்பை மீறி தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசு கவிழாமல் இருக்கவும் திட்டங்களை செயல்படுத்தவும் சில முக்கிய சக்திகளின் ஆதரவு விஜய்க்கு தேவையாக இருந்தது. விசிக மற்றும் இடதுசாரிகள் தாவேக்கா ஆட்சி அமைய நிபந்தனையின்றி ஆதரவு தெரிவித்தன. விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு தாவேக்காவுக்கு கை கொடுத்துள்ளது. இவர்கள் ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு தந்துள்ளனர். குறிப்பாக அதிமுகவின் முக்கிய தூண்களாக கருதப்பட்ட எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை மீறி தாவேக்கா அரசுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளது தமிழக அரசியலையே உலுக்கியுள்ளது. இன்று நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் 25 எம்எல்ஏக்கள் தாவேக்கா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். தற்போதைய அரசியல் நகர்வுகளை பார்க்கும்போது தமிழகத்தில் பலமுனை போட்டி என்பது மறைந்து நேருக்கு நேர் என்ற இருமுனை போட்டி உருவாகியுள்ளது. ஒருபுறம் ஆளும் கட்சியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள போராடும் திமுக, மறுபுறம் புதிய மாற்றத்தை முன்னிறுத்தி வேகமெடுக்கும் தாவேக்கா. தமிழக அரசியலில் அதிமுக என்ற ஒரு வலுவான எதிர்க்கட்சி அல்லது ஆட்சிக்கு மாற்றான சக்தி தேவைப்படாத ஒரு நிலையை தற்போது சூழல் ஏற்படுத்தி இருப்பது போல தோன்றுகிறது. இத்தனை ஆண்டு காலம் தமிழக அரசியல் களத்தில் அதிமுக ஆக்கிரமித்திருந்த அந்த பிரம்மாண்டமான மாற்று அரசியல் சிம்மாசனத்தை இப்போது விஜய் தனது தாவேக்கா மூலம் முழுமையாக நிரப்பத் தொடங்கிவிட்டார். இனி தமிழ்நாட்டின் போட்டி என்பது தாவேக்கா, திமுக என்ற 2 முனைகளை சுற்றியே சுழலப் போகிறது.